वादोरे इष्ठाये विष्णो ये वाता शय्या मधोरे पिबायन्ति गो ये रिया आविः या आयेन्द्रेणा ये दया ये वारिया सुवः पृष्ठा ये मदायन्ति चो ये बाधा ज्योतिः वस्तिरे अनु ये स्वरा ये जीयामा नमस्ते अस्तु भगवन् विश्वेश्वराय महादेवाय त्र्यम्बकाय त्रिपुरान्तकाय धृताग्निकालाय कालाग्निरुद्राय नीलकण्ठाय मृत्युञ्जयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमः। नमस्ते अस्तु भगवन् विश्वेश्वराय महादेवाय வாருங்கள் தாயே, தங்கள் தரிசனத்தால் தன்யரானோம். எங்கே? சர்வலோக சம்ரட்சணார்த்தம் சென்றவர் இன்னும் திரும்பி வரவில்லை. எப்பொழுது வருவார்? எப்படி சொல்ல முடியும்? பித்தர் மனப்போக்கை அறிவார் யார்? சரி, இன்று சுவாமியின் தரிசன பாக்கியம் எமக்கு இல்லை போலும். மற்றொரு சமயம் வருகிறோம். வாருங்கள், போ. மங்களம் உண்டாகட்டும். தேவி, நமது பரமபதி சம்ஹார கர்த்தா தானே. அவரால் சம்ரட்சணம் எப்படி நடக்கும்? சம்ரட்சணம் மாத்திரமல்ல, சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், துரோபவம், அனுக்கிரகம் என்னும் பஞ்ச கிருத்தியங்களுக்கும் அவரே கர்த்தா என்று வேதங்கள் கோஷிக்கின்றன. ஆனால் அவர் தனது பவழமேனியில் பால் வெந்நீர் பூசி சர்ப்பாபரணம் அணிந்து புலித்தோலை இடையில் தரித்து புன்சிரிப்புடன் அவரது கூட்டாளிகளான பேய்களோடும் பூதகணங்களோடும் சுடரையில் போய் தாண்டவமாடிவிட்டு வருவது. அப்படியானால் எதை நம்புவது? வேதங்கள் கோஷிப்பதையா அல்லது நாம் நிதர்சனமாய் காண்பதையா? ஏன் இந்த சந்தேகம்?
பெறுவோமே. பூமியில் பூண்டு முதல் ஜீவர்கள் வாழ்வதெல்லாம், பூமியில் பூண்டு முதல் ஜீவர்கள் வாழ்வதெல்லாம் யாராலே யாராலே யாவும் இவன் செயல் என்றே யாமறிய பெறுவோமே. பசுவில் கன்றுகளும் பறவையில் குஞ்சுகளும் பசித்திடாதுயிர் வாழ பண்ணுமோ சக்தியும் யாதோ யாதோ யாரவர் வேர் அறிவாயோ ஆரறிவே உடையாதி. யாரவர் வேர் அறிவாயோ யாரவர் வேர் அறிவாயோ யாரவர் வேர் அறிவாயோ ஆரறிவே உடையாதி. கல்லினுள் தேரைக்கும் கருப்பீரை நீங்களுக்கும், கல்லினுள் தேரைக்கும் கருப்பீரை நீங்களுக்கும் நல்லுணவை தருளும் நாதல் அவனே அல்லவோ, நல்லுணவை தருளும் நாதல் அவனே அல்லவோ. யாவும் இவன் செயலெல்தே யாமறிய பெறுவோமே. யாவும் இவன் செயலெல்தே யாமறிய பெறுவோமே. யாவும் இவன் செயலெல்தே யாமறிய பெறுவோமே. யாவும் இவன் செயலே. தேவி, சிவனில் அடைக்கப்பட்ட எறும்பு. ஆமா, குடி இப்படி. என்ன ஆச்சரியம் தேவி, இதற்கு நோய் எப்படி கிடைத்தது? நம் பரமபதியின் லோக சம்ரட்சண மகிமையால் தான். அண்டச்சராச்சரங்களுக்கும் அவரே படியளக்கிறார் என்பதற்கு இதைவிட வேற என்ன அத்தாட்சி வேண்டும்? நிர்மலா, உன்னால் அல்லவா அவர் மகிமையை சந்தேகித்து அபராதியானேன். ஏ பரமதயானித்தே, என் அபச்சாரத்தை மன்னித்து ரட்சித்தருள வேண்டுகிறேன். உமா, வருந்தாது. நீ செய்தது அபச்சாரம் அல்ல, லோகத்தவரின் அஞ்ஞானத்தை போக்கினேன். இல்லை, நான் செய்தது அபச்சாரமே. பர்த்தாவை பரிசோதிக்க துணிந்த மகா பாவி நான். என் பாபம் தீரும் வகையருள வேண்டுகிறேன். அப்படியானால் கங்கா நதி தீரத்தில் ஒரு பூந்தோட்டம் அமைத்தால் நீ பர்த்தாவை பரிசோதித்த பாபம் நிவர்த்தியாகும். மகாசந்தோஷம் தரும் புதுமை மிகுமகில மாமர சோலையிட. மகாசந்தோஷம் தரும் புதுமை மிகுமகில மாமர சோலையிட. சாமந்தி சேர் மல்லிகை சுகமருவே, சாமந்தி சேர் மல்லிகை சுகமருவே. சாலவும் வில்வதளப்பாரி, சாலவும் வில்வதளப்பாரி. தாமரை நேரல்லி தாழம் நீரோர் பலம், தாமரை நேரல்லி தாழம் நீரோர் பலம். தாரும் வாழைகள் தீருயர் தேமா, தாரும் வாழைகள்
தொடும் காட்சியனே வான்முகிலே தொடும் காட்சியனே செல்வ கிளிகளோ பேசிது பேஷாய் செல்வ கிளிகளோ பேசிது பேஷாய் பூரிக்குதே நெஞ்சமே மரவேனே பூரிக்குதே நெஞ்சமே மரவேனே பூவையன் பிழையதை நானே பூவையன் பிழையதை நானே பூதல மீதினில் மாதவத்தாலே பூதல மீதினில் மாதவத்தாலே பூரணம் ஆனபில் பூம்பதம் சேர்வேன் பூரணம் ஆனபில் பூம்பதம் சேர்வேன் மானல சோலையிலே மகாதன் கோஷம் தரும் புதுமை மிகுமகில மாமல சோலையிலே. நாதா, என் பாவ நிவர்த்திக்காக நான் சிருஷ்டித்த நந்தவனம் இதுதான். இதன் அமைப்பு எப்படி? மாயையாம் உன் சிருஷ்டியை பற்றி கேட்பானேன். இதை சரியானபடி பாதுகாப்பதல்லவா சிரமம். இதற்கு யாரை காவலனாய் நியமித்திருக்கிறாய்? ஏன் நம் கணபதி இருக்க வேறு யோசனை எதற்கு? சரிதான், அவன் எழுந்து நகர்வதற்கே 4 நாழியாகுமே. அப்படியானால் தேவர் துயர் தீர்த்த தீரன் நம் வேலவனை அமைத்தார் என்ன? தகுதியானவனே. ஆனால் ஒண்ட மனைவி போதாதென்று புறக்குலத்தில் புகுந்து வள்ளியை களவாடி வந்த ஸ்ரீச்சோரன் அல்லவா அவன். பூஜைக்குரிய பூங்காவனம் மதனலீலைக்குரிய மோகனவனமாகிவிடும். ஆமாம், தாங்கள் மாத்திரம் என்ன, பக்கத்தில் நான் இருக்க மற்றொருத்தி தலையில் வைத்து தெரியும் கூத்தாடியின் பிள்ளை ஸ்ரீச்சோரனாயிராது வேற எப்படி இருப்பான்? போதும் போதும் வீண் கதை. இந்த வம்பெல்லாம் எதற்கு? நானே ஒரு காவலனை சிருஷ்டிக்கிறேன். பார்வதி, இவன் உன் திருத்திய புத்திரன். இந்த பூந்தோட்டத்தின் காவலுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன். ஆதலால் இவனை காத்தவராயன் என்று அழைப்போம். குமாரா, இந்த பூஞ்சோலை உன் அன்னையின் சிருஷ்டி பொருள். இதை வெகு ஜாக்கிரதையாய் பாதுகாத்து வர வேண்டும். ஆம் கண்ணே, உன் பிதாவின் பவித்திரமான வாக்கை பரிபாலித்து அவர் அன்புக்கும் அருளுக்கும் பாத்திரனாவாயாக. தங்கள் ஆக்ஞை. அதோ பாருங்கள், கங்கா நதி கரையில் ஒரு புதிய பூஞ்சோலை. அங்கு போய் மலர் பறித்து போகலாமா? வாருங்கள், போகலாம். மலர் பறித்தது போதும், வாருங்கள், கங்கையில் ஸ்நானம் செய்துவிட்டு திரும்பி செல்வோம். மைந்தா, உனக்கே இந்த சிரமம்? தோட்டக்காரன் செய்ய மாட்டானா இந்த வேலையை? செய்வான். இது புதிதாக நடப்பட்ட குறிஞ்சி மலர் செடி. இது வளர்ந்து புஷ்பிக்கும் வரை இதை நானே கவனித்துக் கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய ஆவல். எந்த காரியத்தையும் நானே செய்தால் என்று என் மனம் திருப்தி அடையாது. முன்பு இல்லாத பலவித செடிகளையும் கொடிகளையும் வைத்து தோட்டத்தை ரொம்ப விருத்தி செய்திருக்கிறாயே. உன் கடமையை ஸ்ரத்தையுடன் செய்து வருவது கண்டு மகிழ்ந்தோம்.
எழுப்பார் யாரும் இல்லையே. இல்லாமல் என்ன, இதன் காவல்காரன் ஒரு தூங்கு மூஞ்சியா இருப்பான். இல்ல, அவன் ஒரு சுத்த சோம்பேறியா இருக்கணும். அதனாலதான் நிறுத்த நாளா கவனிக்கல. சரி, நேரமாகிறது, ஸ்நானத்திற்கு செல்வோம். எங்கடி போகும்? இங்கதான் எங்கேயாவது காத்துல பறந்து போயிருக்கோம். வாங்க தேடி பார்க்கலாம். இங்க வாங்க, இங்க வாங்க. அதோ யாரோ ஒருவன் நமது இளையகனின் சேலையை வைத்துக் கொண்டிருக்கிறான். என்ன தைரியம் அவனுக்கு? வாங்க போய் கேட்கலாம். ஐயா, நீர் யார்? நானா? நான் தான் நீங்கள் சொன்ன தூங்க மூஞ்சி. இல்ல இல்ல, சோம்பேறி. ஓ, காவல்காரரா? எங்கள் சேலையை கொடுங்கள். சேலையா? நான் உடுத்துக் கொண்டிருக்கிறீர்களே. உடம்பில் சேலை இருப்பது கூடவா உங்களுக்கு தெரியவில்லை? வேடிக்கை இருக்கட்டும், அது எங்கள் இளையகனின் சேலை. கொடுங்கள் அதை. இளையகனின் சேலையா இது? அவளிடம் கொடுக்க எனக்கு தெரியும், நீங்கள் போங்கள். ஐயா, என்ன அக்கிரமம்! ஒரு பெண்ணின் சேலையை களவாடி கொண்டு இப்படி சொல்வது நியாயமா? அவள் மாத்திரம் என் உள்ளத்தை களவாடி கொண்டு என்னை இப்படி ஏங்க வைத்திருப்பது நியாயமா? சிவா, ஐயா, இது என்ன வார்த்தை? நாங்கள் யார் தெரியுமா? சப்த கன்னிகைகள், கன்னிகா விரதம் கொண்ட கைலை பெண்கள். நீர் எங்களை விரும்பினால் விளக்குடன் விளையாடும் விட்டில் பூச்சியின் கதி அடைவீர். ஞாபகம் இருக்கட்டும். நான் யார் தெரியுமா? கைலாசபதியின் குமாரன், காத்தவராயன். என்ன, பரமபதியின் புதல்வரான தாங்களா இவர் அதர்ம செயலுக்கு உடன்பட்டு? ஓ, நியாயம் பேசுகிறீர்களோ? எது அதர்மம்? தோட்டத்தில் புகுந்து புஷ்பங்களை களவாடி என்னை அவமதித்து பேசியது அதர்மமா, அல்லது என் அந்தராத்மாவின் விருப்பப்படி நான் நடப்பது அதர்மமா? காமப்பித்துக் கொண்ட உமக்கு தர்ம நியாயம் எப்படி விளங்கும்? அந்த சேலையை கொடுக்கிறீரா, அல்லது நாங்கள் ஈசனாரிடம் போய் முறையிடட்டுமா? இந்த மிரட்டல்களுக்கு பயப்படுபவன் நான் அல்ல. மரியாதையாய் செல்லுகிறீர்களா, அல்லது? ஐயோ, என்னை தனியா விட்டு போகிறீர்களே. என்ன நேர்ந்தது? இளைய கன்னி எங்கே? அவள் பூலோகத்திலே தங்கிவிட்டாள். ஏன் பிரபு, சொல்வதற்கு நான் எழவில்லை. நாங்கள் கங்கா ஸ்நானத்திற்காக பூலோகம் சென்றோம். ஸ்நானம் முடித்து கரையேறுவதற்குள் தங்கள் புதல்வர் காத்தவராயர் இளைய கண்ணியின் சேலையை எடுத்துக்கொண்டு அதை கொடுக்க மறுத்தார். காரணம் என்னென்று சொல்வது? இளைய கண்ணியின் மீது கொண்ட மோகம்தான். பிறகு அவள் கதி என்ன? திரும்பவும் கங்கையிலே இறங்கி விட்டாள். இந்நேரம் அவள் கதி என்ன ஆயிற்றோ? யார்? காத்தவராயனாகிதும் சீதான். எங்களையும் மிரட்டி அவிடமிருந்து துரத்து விட்டார். தப்பி வந்ததா துர்லபமாயிற்று. வேலியே பயிரை மெய்வது போல் அவனா அவ்வித அதர்ம செயலுக்கு உடன்பட்டான். இப்போதே சபிக்கிறேன். வீர விசாரியாமல் எதுவும் செய்யலாகாது. இன்னும் என்ன விசாரிப்பது? விசாரிப்பது அவனை சும்மா விடலாகாது. ஐயா, உமக்கு புண்ணியம் உண்டு. என் சேலையை கொடுங்கள். மனோகரி, உன்னை கண்டதும் என் மனம் உன்வசமாகிவிட்டது. எல்லோரும் போய்விட்டார்கள். வா. ஐயா, இது என்ன வார்த்தை? மணித்திருக்கும் ஒரு கண்ணியிடம் இது துர்எண்ணம் கொள்வது ஒரு உத்தமரின் செய்தியா? நான் ஒரு உத்தமனானால் தான் உத்தமியாம் உன்னை என் மனம் நாடியது. என் விருப்பத்தை மறுக்காதே. ஐயா, இந்திரன் கெட்டதும்
சந்திரன் கெட்டதும் ராமன் அழிந்ததும் எதனால்? காமத்தால் அல்லவா? தம் எண்ணத்திற்கு இணங்குவது இந்த ஜென்மத்தில் இல்லை. காரணங்க உன்னை நான் அடைவதில் இந்திரன், சந்திரன், ராவணன் இவர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களை காட்டிலும் கொடிய துன்பம் எனக்கு ஏற்பட்டாலும் நான் அதை ஒரு பொருட்படுத்த மாட்டேன். வா, விடும் இந்த ஆசை. உன் விருப்பத்திற்கு உடன்பட்டு என்று மழியா இழிவை தேடிக்கொள்வதை விட நான் பிராண தியாகம் செய்து கொள்வதே மேலாகும். வேண்டாம், ஸ்ரீசக்திக்கு ஆளாகாதீர். நீ எப்படி பிராண தியாகம் செய்து கொள்வதா என்பதை நான் பார்க்கிறேன். ஜெகதீஷா, இளையகண்ணி எங்கே? இறந்தாள் இளையகண்ணி. ஸ்ரீஹத்தி செய்து விட்டான் இந்த பரம பாதகன். நீச்சா, பத்திதா, போ, என் எதிரில் நில்லாதே. நீ பூலோகத்தில் பல ஜென்மங்கள் எடுத்து கடைசி ஜென்மத்தில் நீச்சரால் வளர்க்கப்பட்டு காமாந்தகாரனாய் திரிந்து எந்த கன்னியின் மீது மோகம் கொண்டு அவள் இறப்பதற்கு காரணமாயினியோ அவள் பொருட்டே கழுவேற்றப்படுவாயாக. மைந்தரிடமா இவ்வித கோபமும் சாபமும்? மைந்தன்? இன்னும் இவனை உன் மைந்தன் என்று கூற உன் நா கூசவில்லையா? ஒரு கன்னியின் கற்பழிக்க முயன்று அவளை சாகடித்த இந்த கிராதகனையா உன் மைந்தன் என்று சொல்கிறாய்? அறியாமல் பிழை செய்து விட்டேன். என்னை மன்னித்துள்ள வேண்டுகிறேன். உன்னை என் நெற்றிக் கண்ணால் எரிக்காமல் விட்டதே என் மன்னிப்பு. தவறுதல் எவருக்கும் இயல்பு. மேலும் பூலோகவாசியானதால் மாயையில் சிக்கி மோகவலைக்குட்பட்டார். அவனுக்கிட்ட வேலையை அவன் எவ்வளவு சிரத்தையுடன் செய்து வந்தான் என்பதை நாம் மறக்கலாமா? ஆகவே இம்முறை இவனை க்ஷமித்து சாபத்தை மீட்டுக் கொள்ள வேண்டுகிறேன். க்ஷமை? கொலை குற்றத்திற்கா க்ஷமை? ஜெகத் ரட்சகரின் முக்கிய குணம் க்ஷமை அல்லவா? ஆம், ஆனால் இந்த துரோகியின் விஷயத்தில் அல்ல. க்ஷமிக்க மாட்டீரா? முடியாது. முடியாதா? முடியாது, ஒரு காலம் முடியாது. இதோ நானே அவரை ரட்சிக்கிறேன். மைந்தா, நீ வேகா சுடலையே சாகாதிருப்பாயாக. ஆஹா, என்ன உன் மனோதிடம்? என் சாபத்தையா பழுதாக்க நினைத்தாய்? நீயும் பூலோகத்தை அடைவாயாக. எனக்குமா சாபம்? மைந்தன் மீது கொண்ட பாசத்தால் மதி இழந்தேன். அவசர புத்தியால் என்னையே நான் மறந்தேன். நாதா, கொண்ட மனைவியை கதிகலங்க விடலாமா? தங்கள் அர்த்தநாரி அல்லவா நான்? பூலோகத்தில் கிடந்து உடல வேண்டியதுதானா என் கதி? என் சாப விமோசனத்திற்கான மார்க்கம் இல்லையா? நீ கம்பா நதிக்கரையில் தங்கி தவமியற்றி என்னை பூஜித்து வா. இவன் கழுவில் இருக்கும் சமயம் உன் சாபம் நீங்கி என் இடதுபாகம் வந்து அடைவார். ஏன் நம்ம மந்திரியார் அப்பா பட்டார் வரவில்லை? அவர் புத்திர பாக்கியத்தை விரும்பி விரதம் அனுஷ்டித்து வந்தார். இன்று அதன் பூர்த்தி நாளாகையால் வரவில்லை. साक्षिणीमावं क्षेत्रज्ञायमावं अक्षरायमावं योगायमावं योगविधाननेत्रीमावं प्रधानपुरुषेश्वरायमावं दारसिंहोपुषीमावं श्रीमतीमावं केशवायमावं पुरुषोत्तमायमावं सर्वस्मीमावं सर्वायमावं शिवायमावं स्थानवीमावं भूतादिधीमावं यज्ञायमावं यज्ञपदीमावं यज्ञनीमावं यज्ञ अंगायमावं यज्ञवाहनायमावं यज्ञभदीमावं यज्ञनीमावं यज्ञभदीमावं यज्ञसाधनायमावं यज्ञानिर्दीमावं यज्ञगुच्चायमावं अन्नायमावं अन्नादायमावं आत्मीवनदीमावं स्वयंजादायमावं वैघानायमावं सामगायनायमावं देवगीन्द्रायमावं सृष्टीमावं शिरीषायमावं पावनासनायमावं शंखभृतीमावं नंदग्नीमावं चक्रणीमावं शांगधन्तिनीमावं गदाधरायमावं रथांगवाटीमावं अक्षोभ्यायमावं सर्वप्रहरणायुधायमावं लक्ष्मीनृसिंहस्वामिनः अनेकोटि दानाविधानि पुष्पाणि समर्पयामि. नमो नमस्ते सहस्रकृत्वा पुनश्च भूयो विनमो नमस्ते नमः पुरस्तादवृष्टदस्ते नमोऽस्तुते सर्वदयेव सर्वा
பக்தர்களின் அபிஷ்டத்தை நிறைவேற்றி வைக்கும் தாங்கள் இந்த அப்பா பட்டர் விஷயத்தில் வீழ்ச்சியா இருப்பதேன்? அவனது பக்குவ நிலையை அறியவே காத்திருந்தேன். இதோ அனுகிரகித்தேன். கங்கையில் விழுந்திருந்த இளைய கன்னி அப்பா பட்டரின் மகளாய் ஜனிப்பாளாக. சகிக்க முடியாத கொடுமை. போதும் போதும் இந்த பூலோக வாழ்க்கை. பிறப்பதும் இறப்பதும் இறப்பதும் பிறப்பதும் என்ன உலக வாழ்க்கை. முடியாது, இனி பட முடியாது இந்த துன்பம். தேனுமணி கசிவாகி உன் கடலில் தேன முதத்துணர்வூரி பரசத்தே பரசத்தே பருகி பலகாலும் என்றும் உயிர் காதர உற்றருள்வாயே. தம்பி தனக்காக வனத்தனைவோனே தந்தை வளர்த்தால் அருள் கை கனியோ அன்பதமக்கான நிலை பொருளோ தானை முக பெருமாளே. தம்பி, கவலைப்படாதே. அடுத்த ஜென்மத்துடன் உனக்கு இந்த மாய பிரபஞ்ச வாழ்க்கை முடிவடையும். உன் சாப விமோச்சனத்திற்கான மார்க்கத்தையும் காண்பாய்.
பசுபதே, வேதையாம் என்னை இன்னுமா சோதிக்கிறேன்? கல்லினுள் தேரைக்கும் கருப்பையில் சிசுவுக்கும் ரட்சித்து உணவளிக்கும் கருணாநிதே, இந்த குழந்தையை காப்பது உன்பாரமே. அம்மா, உம்மட்ட அழகான குழந்தை உங்கள்தாம்மா?
ஆமாம். விதி யாரை விட்டது? ஈசனின் சோதனை. ஏமா எதனாச்சும் கேட்டா கோச்சுக்க மாட்டீங்களே? இல்லை, கேளுங்கள். நீங்க யாரு? இங்க எதுக்காக வந்தீங்க? என் பெயர் காமாட்சி. என் பர்த்தா ஏகாம்பரர். அவர் கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளானேன். சாபமியற்றி அவரை சாந்தி செய்ய வந்த இந்த இடத்தில் இக்குழந்தை அருளினார். மற்றது தேவ ரகசியம், ஒன்றும் கேளாதே. அப்படின்னா உங்கள் மனதில் உள்ளதை பயப்படாமல் சொல்லுங்கள். நாங்க 7 பேரு கண்ணிங்க, அக்கா தங்கங்க. எங்களுக்கு குழந்தை குட்டின்னா ஆசை. இந்த கொல்லிமலைக்கு ராசா தான், அவருக்கு ஆம்பளை பிள்ளையே இல்ல. உங்களுக்கு இஷ்டம் இருந்துச்சுன்னா இந்த குழந்தைய கொடுங்க, நாங்க தங்கமா வளர்த்து சின்ன மகாராஜாவா கொண்டாடுவோம். என் மனமாற தருகிறேன். எடுத்து செல்லுங்கள். மகாராஜி காமாஜம்மா, நீங்க 1000 கால் நல்லா இருக்கணும். நாங்க போயிட்டு வரோம். பிரபு, உன் கருணையை என்னென்று புகழ்வேன். என் பெரும் வாரத்தை போக்கினேன். ராசா வந்தாச்சு. அக்கா பாரு, சிவஜோதியா இருக்குது. ஏது இது? கம்பா நதி கரையில ஒரு ஆட்சி தபசு இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்தேன். இவ்வளவு அழகான குழந்தைய அந்த அம்மா போட்டுட்டாங்க. ஏன்னா அவங்க ஒண்டியா இருக்காங்க, அவங்களால வளர்க்க முடியலன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம குலதெய்வம் தான் அந்த அம்மா மனசுல பூந்துக்கிட்டு அப்படி சொல்லி இருக்கு போல இருக்கு. ஆமா, நம்ம வங்கிச்சத்து பேர சொல்ல ஒரு பிள்ளையிலேன்னு மனக்கயிற்று போட்டுக்கிட்டு இருந்தோமா, அதுக்காகத்தான் சாமி கொடுத்தாரு. இப்படி அழகான குழந்தை கொடுத்த அந்த குலதெய்வத்தை நினைச்சு பாடி ஆடலாம் வாங்க. சிவகாமி மைந்தனா 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 சிவகாமி மைந்தனா 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 ஜகமாயை தீர்க்க வரும் கந்தனா அவன் ஜகமாயை
தீர்க்க வரும் கந்தனா கந்தனா ஆனந்தமிருதானந்தமலராஜகமலமாகும் ஆனந்தமிருதானந்தமலராஜகமலமாகும் செய்வது ஒன்றுதான் செய்வது நல்லதான் தேர்வடி மாநகர் தேடியதோ மாமா, மாமிக்கு பொன் குழந்தை வந்திருக்கு.